ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு Civil Defense. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கருப்பு அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். கருப்பு நம்ம சூர்யா சாரோட படம். ஆர்ஜே பாலாஜி அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. த்ரிஷா ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா சூர்யா சாரோட படங்கள் வந்து தொடர்ந்து அடி வாங்கிட்டு வந்தாலும் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் அந்த எல்கேஜி படம் வேறு லெவல். எல்கேஜி வந்து அவரோட மொத்த பொட்டென்ஷியலும் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனாக செம்மையாக ஒரு ஃபீலாக இருக்குது இந்த படம். கருப்பு போஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாக்கு ரெட்டே வச்சு செம்மையாக மாஸ் பண்ணியிருந்தார். டைட்டில் கருப்பு அப்படின்னு வச்சப்போ ஒரு சாமி அந்த பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த அருவா கருப்பு சாமிக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பயே ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உள்ள என்ன கண்டென்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை, மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேரு செம்மையா இருக்கு. வழி மறிக்காதே. பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். வாட்டர்மெலன் தம்பி சூப்பரா இருக்குடா. Baby, daddy's home. வழி மறிக்காதே. டபுள் ஆக்ஷன். ஓகே, அப்பா பையன் அந்த டோனில் இருக்கு. எனக்கு உண்மையிலே வந்து மிரண்டு போயிட்டுங்க. அப்படி இருக்கு அந்த ஃப்ரேமிங்கு, கலரிங் எல்லாம். ஆர்ஜே பாலாஜி படமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. சாய் வந்து பிஜிஎம்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு. நார்மலாக பிஜிஎம்மாக சும்மா மியூசிக் மட்டுமே வராமல் அதில் லிரிக்கும் போட்டு அந்த பீட்டுக்கு செட் ஆகிற மாதிரியான லிரிக்ஸை போட்டு பண்ணியிருக்கிற விதம் செம்மையாக இருக்குது. நல்லா எலிவேட் பண்ணுது அந்த சீன்ஸை. டீசரே இப்படியா? அதான் டைலாக் வேற சொல்கிறாரு, இது நம்ம காலம் இறங்கி அடிக்க போகிறோம் அப்படின்லாம். ஸோ இந்த படம் அந்த மாதிரி இருக்கணும், நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா சூர்யா சார் வந்து ரொம்ப பிடிக்கும். நாட் அ ஃபேன் பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சினிமாவில் சூர்யா சாருக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது. அது இப்போ இந்த ரீசன்ட் டைமில் அது இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக அடிக்கணும். ஹோப்ஃபுல்லி அது சூர்யா சாருக்குன்னே நடக்குதா என்னன்னு தெரியல. அவரும் வந்து கஷ்டப்படுற எல்லா படத்துக்கும் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. ஆனால் அதுக்கான ரெக்கக்னேஷன் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஏன் சொல்கிறேன்னா ரெட்ரோ வந்து ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கி அது ஒரு மாதிரி படத்தோட ரிசல்ட் அப்படி கொண்டு போயிடுச்சு. நல்லா இருக்கு. இது வந்து இதுக்கு நான் என்னங்க சொல்கிறது, வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃப்ரேமுக்குள்ளே அவங்க அடக்கி இருக்கிற விஷயம் எல்லாமே, ஃப்ரேம் எதுவுமே வந்து எம்டியாக இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா சும்மா தனியாக வந்து அந்த ஒரே ஒரு அந்த பேக்ரவுண்ட் ரெட்டில் அவர் முன்னாடி நிற்கிற அந்த பிளாக் ஷேடோவில் காட்டுற மாதிரி அந்த ஃப்ரேம் தான் எனக்கு தெரிஞ்சு எம்டியாக இருந்தது.
மற்ற எல்லா ஃப்ரேமுமே வந்து இந்த கோயில் திருவிழா அந்த பேட்டர்ன்லேயே பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. அப்படி அவ்வளோ கூட்டம் இருந்துமே அதை எவ்வளோ குவாலிட்டியாக அப்படி கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து கலரிங் தாங்க. அந்த பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் இந்த கலர் டோன் வந்து நல்லா அந்த ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை வந்து இந்த கருப்பு டீசர் வந்து நல்லாவே கொடுக்குது. வேற லெவல் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு பங்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஷாட்டுமே செதுக்கி ப்ரீ பிளான்டாக இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒர்க்கு வரும் நமக்கு அவுட்புட்டாக. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து இப்படி கேமரா ஆங்கிள், கேமரா மூவ்மெண்ட்லாம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி அவங்க ப்ரீ பிளான்டாக ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தா தான் இப்படி ஒரு அவுட்புட் நமக்கு வரும். ஸோ அதனால் வேறு லெவல். அவ்வளோதான். எனக்கு நான் திரும்ப பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. பார்க்க போகிறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.